அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது அதிக பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண் அதிகமாக இந்த ஒரு சூறாவை ஓதணும். அவங்களுக்கு நார்மல் டெலிவரி சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அல்லாஹ் தாலா உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். அதிக பேருக்கு ஆப்ரேஷன் ஏதோ ஒரு காரணத்தினால பிபி ரைஸ் ஆகியோ இல்லை வெயிட்னாலேயோ இல்லை மற்ற பிரச்சனைனால ஏதோ ஒரு சூழ்நிலை லாஸ்ட் நேரத்தில் கூட சில பேருக்கு ஆப்ரேஷன் சிசேரியன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்த ஒரு அமலை நீங்கள் ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு விரைவிலேயே நல்ல விதமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நார்மல் டெலிவரி ஆகுவீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியோடு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அதிலேருந்து நீங்கள் நல்ல விதமாக மீண்டு வருவீங்க. அல்லாஹ்வுடைய உதவி எப்போதுமே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அந்த பொண்ணு தான் ஓதணும். அவங்களுக்காக இன்னொருத்தவங்க அப்படின்லாம் இல்லை, யாரோ அவங்க தான் அதை ஓதணும். ரொம்பவும் இலகுவான ஒரு சூறா தான் இது. ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க. கடைசி நேரம் வரைக்கும் உங்களால் அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு முறை நீங்கள் இப்போ இந்த வீடியோ சில பேர் லாஸ்ட்டு மந்த்து 8வது 9வது மந்த்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த கொஞ்சம் நல்லா ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். சில பேர் இதை ஆரம்பத்துலேயே பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதை பார்க்குறதுலேருந்து ஓதுங்க. மற்றவங்களுக்கும் நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க. யாருக்காச்சும் ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்களுக்கு இதை நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்லேருந்தே எண்டிங் வரைக்கும் நீங்கள் அந்த லாஸ்ட் மந்த் வரைக்கும் நீங்கள் இதை டெய்லி ஒரு முறை இந்த சூறா ஓதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். நல்ல விதமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியோடு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால எவ்வளவோ சிரமம் நமக்கு இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் உடம்புல பெயின் ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த சுகப்பிரசவங்கிறது அந்த கொஞ்ச நேரம் வலி தான். அதுக்கப்புறம் அந்த எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காது. ஆனால் ஆப்ரேஷனுங்கும் போது அவங்களுக்கு லைஃப் லாங் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கு அடுத்ததும் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு தான் நார்மல் ஆகுது, அதிக பேருக்கு ஆப்ரேஷனாக தான் இருக்கும். அதனால அவங்க உடம்பு ரொம்ப வீக் ஆகும், ரொம்ப பழைய ஸ்ட்ரென்த் இருக்காது. அதனால அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த முதுகு வலியிலேருந்து சரி மற்ற உடம்பு வலின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு நார்மல் டெலிவரிங்கிறது நம்ம கையில் இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். நார்மல் ஆகுறதும் ஆப்ரேஷன் ஆகுறதும் நம்ம அல்லாஹ்கிட்ட உதவியே அல்லாஹ் நாடும்போது கண்டிப்பாக அல்லாஹ்தாலா நம்ம கைவிட மாட்டான் இன்ஷா அல்லாஹ். இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான சூறா. இது அதிக பேருக்கு தெரிஞ்ச ஒரு சூறாவாக தான் இருக்குது இது. இந்த ஒரு சூறா குர்ஆனுடைய இதயமாக இருக்குது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இது சூரத்துல் யாசீன், சூரா யாசீன், அந்த சூறாவை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு யாசீன் சூறாவை நீங்கள் ஒரு முறைன்ட்டு டெய்லியும் நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க. கர்ப்ப கால பொண்ணு தான் ஓதணும், வேறு யாரும் அவங்களுக்காக ஓதணும்னு இல்லை. அந்த ஒரு பொண்ணு டெய்லி ஒரு முறை ஓதிக்கிட்டு மனசில் நியத்து வச்சுட்டு நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல விதமாக நார்மல் டெலிவரி ஆகும். யாசீன் சூறாவுக்கு ரொம்ப பவர் அதிகம், ரொம்ப 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 பவர்ஃபுல்லான சூறா யாசீன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் இதயம் உண்டு, குர்ஆனின் இதயம் யாசீன். யார் அதை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா 10 தடவை குர்ஆன் ஓதிய நன்மையை பதிவு செய்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்படின்னு அனஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதி நூலில் இடம்பெற்றிருக்கு. குர்ஆனுடைய இதயமாக இருக்குது யாசீன். அப்படி ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு சூறாவாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கான் குர்ஆனில். குர்ஆனுடைய இதயம் அப்படின்னா யாசீனுங்கும்போது அப்போ எவ்வளோ பெரிய யாசீன் தான் குர்ஆனோட இதயம்ங்கும்போது அப்போ எவ்வளோ நன்மை அதில் இருக்குது. சும்மா எல்லாம் எதுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட மாட்டான்ல, இப்போ எவ்வளோ பெரிய நன்மை அதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தாலே நமக்கு உணர முடியுது. ஒரு நாளைக்கு நம்ம 10 தடவை யாசீன் ஓதுனாலே ஒரு குர்ஆன் ஓதுன நன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு எழுதி வைக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு நம்மளால் குர்ஆன் ஒரே நாளில் ஓதி முடிக்க முடியுங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயந்தான். ஒரே நாளில் உட்காந்து நம்மளால் குர்ஆன் ஓத முடியாது. ஒரு நாளில் குர்ஆன் ஓதி கண்டிப்பாக முடிக்க முடியாது. அதிகபட்சம் நம்ம உட்காந்து ஓதுனாலும் 10 ஜூது 15 ஜூது ஓதி முடிக்கிறதே ஒரு நாளில்ங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயே நம்ம உட்காந்து ஓதுனாலுமே நம்ம அதை தாண்டுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். 10 ஜூதுக்கு மேலே ஒரு நாளுக்கு நம்ம ஓதுறதுங்கிறது
ரொம்பவும் சிரமம்தான். அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் அந்த நன்மை கிடைக்குது. வெறும் 10 தடவை சூறா இந்த யாசீனை ஓதுறனால 10 தடவை நம்ம இதை ஓதுறனால முழு குரான் ஓதுற நன்மை நமக்கு கிடைக்குதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பான சூறா இது. அதனால நீங்கள் டெய்லி ஒரு முறையாச்சும் நீங்கள் உங்களுக்கு டெலிவரி வரைக்கும் இந்த லாஸ்ட் மந்த் வரைக்கும் நீங்கள் டெய்லி ஒரு முறை இது ஓதுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஒரே ஒரு முறை யாசின் ஓதுறதுங்கிறது 5 நிமிஷம் கூட ஆகாது. 83 வசனம் தான் இதில் இருக்குது. சீக்கிரம் ஓதி முடிச்சிட முடியும். அதனால் நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் தொடர்ந்து யாசின் ஓதிக்கிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவியோடு உங்களுக்கு நல்ல விதமாக சுகப்பிரசவம் நார்மல் டெலிவரி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவோம். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு அல்லாஹ் நம்பி ஓதி பாருங்கள். இதை நிறைய பேர் பலன் கண்ட ஒரு விஷயம்தான் இது. இந்த யாசின் சூறா நார்மல் டெலிவரிக்காக டெய்லி ஒரு முறைங்கிறது பலன் கண்ட ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஓதி அவங்க எனக்கு சொன்ன விஷயம்தான் இது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க டெய்லியும் யாசின் சூறா ஓதி நான் நியத்து வச்சு பண்ணேன். எனக்கு கடைசி நேரம் வரைக்கும் நல்ல விதமாக எனக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி நார்மல் ஆக்கிட்டான். எந்த ஒரு இதுவும் ஆகாமல், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக, எந்த ஒரு விஷயமும் தடங்கலாகாமல் எல்லாமே நார்மலாகவே கொண்டு போய் கடைசியில் அல்லாஹ் தஆலா நல்ல விதமாக என்னை சுகப்பிரசவமாக்கணும் அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்ன விஷயத்த தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்களும் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தருவோம் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாராச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை நீங்கள் சொல்லுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப மற்றவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப எல்லாம் மற்றவங்களுக்கும் ஓத உங்களுக்கும் அந்த நன்மை கிடச்சிட்டே இருக்கும். அதேமாரி ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா அது நிறைய பேருக்கு பிரோஜனமாக இருக்கும். அதை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ அவங்க ஓத நமக்கும் சேர்ந்து அல்லாஹ் தஆலா நன்மையை ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.